ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்கங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு வீடியோ போடுற மைண்ட் செட்டே கிடையாதுங்க. பட் நம்ம வீடியோ போட்டதுனால இவ்வளோ விஷயம் தெரியுதா அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. ஹேர் ஆயிலில் வந்து இன்ஜின் ஆயில் வந்து கலந்து எடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எனக்கு அதை அந்த மெசேஜை பார்த்தோன்னே உண்மையாகவே அப்படியே ஷாக் ஆயிடுச்சுங்க. அது என்னென்னு படிக்கிறேன்னு கேளுங்க. சிஸ்டர், நான் சில நாட்களாகவே உங்கள் வீடியோவை பார்த்துருக்கேன். உங்கள் வீடியோவில் ஹேர் ஆயில் பற்றி நிறையவே சொல்லியிருக்கீங்க. அதை தேய்ச்சா வந்து முடி கொட்டும் நிறைய விஷயம் சொன்னீங்க. ஆனால் அது உண்மைதான், என்னுடைய வாழ்க்கையிலையும் ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ஹேர் ஆயில் வந்து கம்பெனி பேர் சொல்ல விரும்பலை, நான் வாங்கி தேய்ச்சேன் சிஸ்டர். அது தேய்ச்சதுக்கப்புறம் எனக்கு முடி வந்து ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, என் தலையெல்லாம் நீங்கள் ஒரு வீடியோவில் போட்டிருந்தீங்கல்ல, அதே மாதிரி சொட்டையாகிற அளவுக்கு தான். நான் அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் ரொம்ப செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி தான் நாங்கள் வந்து அதை வந்து சரி பண்ணோம். சரி பண்ணதுக்கப்புறமே அந்த ஹேர் ஆயிலை நான் வந்து எனக்கு மனசு கேட்கவே இல்லை. நான் லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணேன். டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதில் வந்து இன்ஜின் ஆயில் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜின் ஆயில்னால் தெரியும் இல்லைங்க, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரிலங்க. இன்ஜின் ஆயில் கலந்துருக்குன்னு சொன்னாங்க சிஸ்டர். அதுக்கப்புறம் நான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சும்மா இருக்கக்கூடாது, இதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நாங்கள் கன்சியூமர் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கோம் சிஸ்டர். இப்போது அந்த கேஸ் போய்கிட்டு இருக்கு. என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலைங்க. இப்படியும் விஷயம் நடக்குது பாருங்கள். நீங்கள் வந்து தயவு செஞ்சு முடிஞ்சால் எனக்கு இந்த மெசேஜை ஒரு வீடியோவாகவாவது தயவு செஞ்சு போட்டு விடுங்கள் சிஸ்டர். ப்ளீஸ், எனது பெயர் சொல்ல வேண்டாம். ஆனால் என்னால் மக்களுக்கு வந்து நன்மை நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். முடிஞ்சால் தயவு செஞ்சு எனக்காக இந்த விஷயத்தை அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள் சிஸ்டர். இதுதான், என்னை போல் யாரும் ஏமாற வேண்டாம். எனக்கு டாக்டர் சொன்னபடி நான் இப்போது தேங்காய் எண்ணெயும் சீயக்காய் மட்டும்தான் தேய்க்கிறேன். எனக்கு இப்போ முடி கொட்டுறது நின்றுச்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம். இப்போ முடி வளர ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் எனக்கு அந்த கேஸ் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் வந்து இதை வந்து மக்களுக்கு வந்து தெரியப்பட்டணும்னு நினைக்கிறேன். உங்கள் மூலமாக எனக்கு அந்தளவுக்கு தைரியம் இல்லை. உங்கள் மூலமாக நான் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், எனக்காக இதை வந்து ஒரு வீடியோவாக போட்டுருங்க. எனக்கே இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரிலங்க. சீரியஸாகவே எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்களேன். இதான் ஹேர் ஆயில் ஏமாத்துனா, இப்போது இன்ஜின் ஆயிலே ஹேர் ஆயிலை நான் ஊற்றி விற்பீங்க. என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா, என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலங்க. ஆக்சுவலாக அந்த மெசேஜ் வந்து எனக்கு ஒரு 10 days ஆச்சுங்க. அந்த மெசேஜ் வந்து இந்த கமெண்ட்ஸ் நான் படிக்கிறதே கிடையாது கொஞ்சம் நாளாகவே. எனக்கு வீடியோஸும் என்னோட இந்த சேனலில் வந்து நான் பெருசாக போட்டிருக்க மாட்டேன், கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. பட் இந்த மெசேஜை பார்த்ததுக்கப்புறம் நான் இதை கண்டிப்பாக வீடியோ போடணும் அப்படின்றது. நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் வந்து வீடியோ போட சொல்கிறீங்க, நிறைய இதெல்லாம் பேர்லாம் சொல்கிறீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, நான் எல்லார் பேரையும் சொல்ல முடியாதுங்க. சொன்னால் வந்து எனக்கு தான் ப்ராப்ளம், சேனலுக்கு ப்ராப்ளம். ஓகேவா? ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. சேனல் வந்து யூடியூப் வந்து சில ரூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இவங்களோட பேர் சொல்லக்கூடாது, இந்த பிராண்டை வந்து நம்ம தப்பாக சொல்லக்கூடாது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. அது எதனால் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க அப்படின்னு அது நம்மளை சேஃப்டி பண்ணுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒரு விஷயம் கிடையாது, சரிங்களா? ஏன் அப்படின்னா, அவங்களோட பொருளை போட்டாவோ இல்லை அவங்களோட பிக்சர் இமேஜ் ஏதாவது போட்டிருந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைக் வரும், சரிங்களா? அதுக்காக தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரைக்குக்கு போகாதீங்க அப்படின்ட்டு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஹேர் ஆயில் காய்ச்சிரும். இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சே ஆகணும், காய்ச்சின எண்ணெயை தேய்ச்சா முடி வளராதுங்க. என்னோட மாமியார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஏஜ் ஆனவங்க தான். உங்களுக்கு எப்படியும் ஒரு 70 வயசு இருக்குங்க. வெறும் தேங்காய் எண்ணெய் தேய்ப்பாங்க, ஷாம்பு போடுவாங்க, தலை சீவி காலைல எழுந்திரிச்சோடனே எண்ணெயை தேய்ச்சிட்டு, காலைல எழுந்திரிச்சு அவங்க பார்க்குற வேலை எண்ணெய் தேய்ச்சி தலையை சீவி கொண்டை மட்டும்தாங்க போடுவாங்க, பின்ன கூட மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு முடி நம்ப கூட மாட்டீங்க, நம்மளுக்கு கூட அப்படி முடி இருக்காதுங்க. இடுப்புக்கு கீழே வர இருக்கும், அவ்வளோ கட்டட்டின்னு இருக்கும். நம்மளுக்கே தோணும், என்னடா நம்மளுக்கு முடிய காணாமே அப்படின்ற மாதிரி இருக்குங்க. எனக்கே சில விஷயங்கள் வந்து நான் அப்போ தான் நோட் பண்ணுவேன். நம்ம வந்து அப்போ சாதா தேங்காய் எண்ணெயும் அதே மாதிரி தான் என்னோடய நாத்தனா, அவங்களுக்கும் முடி நிறைய இருக்கும், அவங்களும் வெறும் தேங்காய் எண்ணெய் தான் தேய்ப்பாங்க. அப்போ நான் ஒரு நாள் இதெல்லாம் காய்ச்சிக்கிட்டு இருந்தேன். என்னோடய மாமியார் கேட்டாங்க, எதுக்கு இதெல்லாம் போட்டு காய்ச்சுற அப்படின்னு. இல்லை, ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன், எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான் வந்து விற்கிறாங்க அப்படின்ட்டு. இது வந்து நல்லதாங்க. அப்போ அவங்க சொன்ன விஷயம், எண்ணெய் முறிஞ்ச எண்ணெயை தலைக்கு தேய்க்கக்கூடாது அப்படின்னு. எண்ணெய் முறிஞ்ச எண்ணெயை தேய்க்கக்கூடாதுன்னு எனக்கு புரியலை அப்படின்னு. காய்ச்சின எண்ணெயை தேய்க்கக்கூடாதான். எண்ணெய் முறியும், அந்த எண்ணெய் வந்து நம்ம சூடு பண்ணும்போது முறிஞ்சால் அதோட தன்மையே மாறிடுமா. அதனால் அந்த மாதிரி நம்ம தேய்க்கக்கூடாது அப்படின்னாங்க. அப்போ வந்து இதெல்லாம் போட்டு தேய்க்கக்கூடாது. எல்லாத்துக்கும் அது ஒத்து வருமானு தெரியல, ஆனால் முறிஞ்ச எண்ணெயை தலைக்கு தேய்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னாங்க. அப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் அவங்களே ஒரு சின்ன விஷயமும் சொன்னாங்க, ஓகேவா? நான் அதை வந்து ஒரு ஹேர் டிப்ஸ் தான், நான் அதை கண்டிப்பாக வீடியோ போடுறேன். உண்மையாகவே அது நல்லாவும் இருக்குது. நான் என் ஃப்ரெண்டுக்கு சொல்லியிருந்தேன், பட் நான் அதை ட்ரை பண்ணலை. எதையோ ட்ரை பண்ணி வழுக்கே நான் அதை ட்ரை பண்ணல. கண்டிப்பாக நான் இந்த கூடிய சீக்கிரத்தில் ட்ரை பண்ணலாம் அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணணுன்ற முடிவுலேயே இருக்கேன், ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் அந்த கண்ட எண்ணெயை வந்து தலைக்கு தேய்க்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன், சரிங்களா? அந்த எண்ணெய் அதை வாங்கி தேய்க்கிறோம், அவங்க சொட்டையாக இருக்க தலையில் பார்த்தீங்களா, பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லிட்டு வழுக்கைட்டும் இது
அப்படி கிடையாது, நம்ம அப்படி எடுத்துக்கூடக்கூடாது. பிஃபோர்னு இருக்குல்ல, அதை வந்து ஆஃப்டராகவும் ஆஃப்டரை வந்து பிஃபோராகவும் எடுத்துக்கணும் சீரியஸாகவே. அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா இப்படி இருந்தால் நான் அப்படி ஆகிட்டேன்ற மாதிரிலாம், இப்படி இருந்தால் நான் இப்படி ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. அதெல்லாம் செம்ம உருட்டு. அப்போ இந்த இமேஜ்லாம் உங்களுக்கு எங்கே கிடைக்கணும் அப்படின்னா இவங்க வீடியோவை நம்ம இங்கே தான் பார்ப்போம் சரிங்களா. இவங்க எங்கே பார்ப்பாங்க அப்படின்னா நெட்டுக்கு போவாங்க, வேறு ஸ்டேட் போயிடுவாங்க. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அப்படி இமேஜஸ்லாம் நிறையா வரும் சரிங்களா. இப்போ நிறையா இமேஜஸ் போட்டு அங்கிட்டும் ஹேர் ஆயில் குரூப் நிறையாவே இருக்கும் சரிங்களா. தயவு செஞ்சு கண்டதை தேய்க்காதீங்க, உங்கள் ஹேரை பார்த்துக்கோங்க. எனக்கு அவ்வளோ சிலர் வந்து சொல்கிறீங்க நான் நல்லா இருக்குன்னு, நல்லா இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கங்க பாஸ் தாராளமாக. பட்டு ஃபேக்காக வந்து நல்லா இருக்குது இவங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டு விட்டு சும்மா இருக்கிறவனை சூடேற்றி விட்டுட்டு கடைசியில் எல்லாத்தாலையும் வழுக்கையாக்கி விட்டு போயிடாதீங்க. நல்லா இருப்பீங்க பாரு மகாராசங்களாம். ஸோ யாரையும் வந்து இந்த மாதிரி ஹேர் ஆயில்னு சொல்லி ஏமாற்றி வழுக்கையாக விட்டுறாதீங்க. மக்கள் வந்து வழுக்க தலையோடு சுற்ற விட்டுறாதீங்க. என்னோடய அவேர்னஸ் வீடியோங்க. நான் இதை வந்து சொல்லணும்னு பாவம். அந்த சிஸ்டர் வந்து எனக்கு 10 டேஸ் முன்னாடியே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னால் போட முடியலைங்க, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஓகேவா. நான் அதனால் என் ஃபேஸ்லேயே தெரியும், பண்ணலாம் தெரியும். அதனால் நான் வீடியோவே போட முடியாமல் இருக்கேன். ஆல்ரெடி அப்லோட் பண்ணி இந்த வீடியோ தான் சென்ட் பண்ணியிருந்தேன் இப்போ ரீசெண்டாக 2 டேஸ்க்கு முன்னாடி ஓகேவா. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஏமாறாதீங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. போய் கோர்ட்டு கேஸுன்னு கேஸை கொடுத்தா நம்ம அலையிற மாதிரி இருக்கும். அது எதுக்கு நம்மளுக்கு தேவையா சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அது கொடுத்தாலும் ஏதாவது நம்ம ஹெல்த்து வந்து சரியாயிருமா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏமாறாதீங்க. நல்ல ப்ராடக்ட் அப்படின்னா நீங்கள் நம்பி நீங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா தாராளமாக வாங்கி நான் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ண வேண்டாம் நான் சொல்லவே மாட்டேன். பட் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி கடைசியில் எப்படி ஆயிடாதீங்க சரியா. எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா பேபி க்ரோத் ஆகிறதுக்கு.